பெஸ்டான ஆஃபருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டல் இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. டி நகர்ல என்னெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாமே கூடுவாஞ்சேரிக்கு வந்துருச்சு. ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அதிகமா வர ஏரியா. வாங்கி 2 வருஷத்துல 3 வருஷத்துல நான் ரிட்டர்ன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு கோல்டுல போறதை விட லேண்ட்ல போடலாம். மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற லேஅவுட் இதுதான். ஆமா, இதுதான். இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ல லேஅவுட் போயிட்டே தான் இருக்கும். டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி, நடுவுல எந்த மார்க்கெட்டர்ஸுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட்டோட தான் நீங்க வாங்குறீங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபாய் கம்மியா இருக்கும். கைட்லைன் வேல்யூக்கே நாங்க கொடுக்குறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இடம் வேணும்ன்றதுக்காக 4 பிளாட் மட்டும் தாங்க இருக்கு. யாருக்கு லக் இருக்கோ அவங்க வாங்கிக்கலாம். குடுவாஞ்சேரி சர்க்கிள் இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. 10% இனிஷியல் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா போதும். 90% பேங்க் லோன்ல இந்த இடத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ஆஃபரா யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த சைட் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி காயராம்பேடு லொகேஷன்ல தாங்க இருக்கு. இடம் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த காயராம்பேடு எங்க இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சிருக்கும். மெயினான ஜங்ஷன்ல குடுவாஞ்சேரிக்கு அடுத்து ஒரு நல்ல டெவலப்பான ஒரு ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காயராம்பேடுக்கு பக்கத்துல ஒரு மெயின் லொகேஷன் தான் இந்த சைட் வந்து இருக்குங்க. 4 பிளாட் தான் இருக்கு. அதுவும் கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூக்கே வந்து பிளாட்ஸ் வந்து சேல் பண்றாங்க. பெஸ்டான ஆஃபருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டல் இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல சான்ஸ். இடம் வாங்கி உடனே வீடு கட்டி வரணும்ன்றவங்களுக்கும் ஒரு நல்ல சான்ஸ். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாத்துட்டு இருக்கீங்க, போட்டு 2 வருஷத்துல என்னோட காசு வந்து டபுள் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. தவற விட்டுறாதீங்க. நேர்ல வந்து பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம கூட வந்துட்டு சார் இருக்காரு. அவர் தான் இன்னைக்கு நமக்கு டீட்டெயிலாக அந்த சைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நம்ம சைட்டை பத்தி சொல்லுங்க. இது எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? இது எக்ஸாக்டா லொகேஷன் சொல்ல போனா கூடுவாஞ்சேரியில மெயினா எல்லாருக்கும் தெரியும் காயராம்பேடு. காயராம்பேடு ஃபுல்லா மார்க்கெட் ஏரியா தான். அங்க இருந்து ஜஸ்ட் நம்மளுக்கு நியர்பைல தான் இருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா பாண்டூர்ன்ற லொகேஷன்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்மளுக்கு இருக்கு சார். இது ஓகே. இந்த காயராம்பேடு ஜங்ஷன் பக்கத்துல தான் நம்ம சைட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்க இடம் வாங்குனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வீடியோ பாக்குறவங்களுக்கு காயராம்பேடாப்பா அது ஏதோ இங்க ரொம்ப தள்ளி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்கல்ல. காயராம்பேடுன்றது எப்படிப்பட்ட ஏரியா, அதை பத்தி சொல்லுங்க. அது சரௌண்டிங்ல கடைங்க எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுங்க சார். முதல் லொகேஷன் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி. அது எல்லாருக்குமே தெரியும். கூடுவாஞ்சேரி இப்போ இல்லாத கடைங்களே இல்ல. இங்க ஒரு மேக்ஸ் ஒரு ஷோரூமா இருக்கட்டும், ஜிஆர்டியா இருக்கட்டும், உங்களுக்கு வசந்தன் அந்த மாதிரி எல்லாமே டோட்டலா நீங்க டி நகர்ல என்னெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாமே கூடுவாஞ்சேரிக்கு வந்துருச்சு. அதுக்கு பக்கத்துல போறதுதான் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி போறதுதான் நெல்லிக்குப்பம் ரோடு. அந்த நெல்லிக்குப்பம் ரோடுன்றது கரெக்டா ஈஸியர் டச் ஆகிற ரோடு. அந்த ரோடு வழியா வந்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ல உங்களுக்கு காயராம்பேடு வரைக்குமே ஃபுல்லா கமர்ஷியல் ஜோன் தான். அதுக்கு மேலேயே நம்ம சொன்ன நம்ம பாண்டூர் லொகேஷனும் அதுக்கு அடுத்தது தான் நம்மளது வருது. அங்கேயே நீங்க பாத்திருப்பீங்க வரும்போது அங்க இல்லாத கடைகளே கிடையாது. அப்போலோ பார்மசில இருந்து உங்களுக்கு ஏடிஎம்ல இருந்து உங்களுக்கு எல்லா ஷாப்ஸும் நியர்பை ஒரு ப்ரொவிஷன் ஷாப்போ ஹார்ட்வேர்ஸ் வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே ஈஸியா போய் ஆக்சஸபிள் பண்ற மாதிரியான ஒரு லொகேஷன். அங்க இருந்து ரெசிடென்ஸ்க்காகவும் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னாலே ஃபுல்லா ரெசிடென்ஸ் தான். ஓகே. அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் தாண்டனே ஃபுல்லா வீடுங்க தான். ஆமா, நீங்க வர அந்த வே ஃபுல்லாவே உங்களுக்கு ரெசிடென்ஸ் தான். அதுல இருந்து ஒரு 200 மீட்டர்ல தான் நம்ம உட்காந்து நம்ம லே அவுட்டே நம்ம பண்ணியிருக்கோம். அதனால ஈஸி டு ஆக்சஸ். ஜிஎஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இது வந்து 7 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த ரோடு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோடு டுவர்ஸ் திருப்பூர் வரும். அதனால ஃப்ரீக்வெண்டா எவ்ரி டைம் பஸ் உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ வண்டர்லா ப்ராஜெக்ட் வந்ததுனால பஸ்ஸோட இங்க இது ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்திட்டாங்க. ஓகே ஓகே. அதனால ஃப்ரீக்வெண்டா போயிட்டே இருக்கு பஸ். இப்போ இந்த இடத்துல இடம் வாங்க மிஸ் பண்றவங்க இன்னும் 2 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல முன்னாடியே வாங்கிருக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா பிரைசிங் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சார், சூப்பர். இப்போ நல்லாவே ஒரு டெவலப்பான ஏரியா தான் இது. டெவலப்பான ஏரியா, அதாவது ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அதிகமா வர ஏரியா. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாக்குறவங்களுக்கு மெயினா அதை தான் யோசிப்பாங்க. நான் வாங்கி 10 வருஷத்துல எனக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. வாங்கி 2 வருஷத்துல 3 வருஷத்துல நான் ரிட்டர்ன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு கோல்டுல போறதை விட லேண்ட்ல போடலாம். நீங்க இதுல போடுற பிரைசிங்க ஒன்னுல ஒரு 2 வருஷம் மேக்ஸிமம் ஒரு 2ல இருந்து 3 வருஷத்துல அப்படியே நீங்க டபுளா எடுத்துக்கலாம். டபுள் ஆயிடும். டபுளா கம்பல்சரி ஆகும். ஓகே. போட்ட 2 வருஷத்துல டபுள். கண்டிப்பா டபுள். அது கேரண்டியாவே சொல்ல முடியும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. வரவங்க விசாரிச்சே வாங்கலாம். ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த நெல்லிக்குப்பம் ரோடுன்றது ஒண்ணுல ஈசிஆர் கனெக்ட் பண்ற ரோடு தான். இந்த ஈசிஆர் கனெக்ட் பண்ற ரோடு எப்பயுமே வந்து நல்ல ஹை அப்ரிசியேஷன் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா பல்லாவரத்துல இருந்து ரேடியல் ரோடு ஸ்ட்ரைட்டா OMR கனெக்ட் ஆகுது. இப்ப ரேடியல் ரோட்ல ஒரு பிரைசிங்ல வாங்க முடியுமா? அப்படியே அடுத்த ஸ்ட்ரெச் எடுத்துங்க தாம்பரம் ரூட் அங்க OMR கனெக்ட் ஆகுது, அங்க வாங்க முடியுமா? அதே மாதிரி தான் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இப்போ அதிகமாயிடுச்சு. அங்கேயும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க முடியல, வீடு கட்டுறதுக்கு வாங்க முடியல.
இந்த நெல்லிக்குப்பம் ரோடு ஓஎம்ஆர்ல கனெக்ட் ஆகிற ரோடு இது எக்ஸாக்டா உங்களுக்கு அதோட அப்ரிசியேஷன் இங்கே இருக்கும். அதனால அங்கெல்லாம் மிஸ் பண்ணவங்க இங்க மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க இங்க வாங்குவாங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது எங்க லொகேஷன் தெரியாம இருக்கா, அவங்களுக்கு தான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வரும். ஆனா தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிடுவாங்க. கண்டிப்பா பிடிக்கும் சார். ஏன்னா இந்த இடத்துல வாங்கினா மட்டும் தான் உண்டு. இதுக்கு மேல நீங்க 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ல லே அவுட் இருக்கு. இதுலயே ஃபர்ஸ்ட் லே அவுட்டே நம்மளுது தான். ஓகே, மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற லே அவுட் இதுதான். ஆமா, இதுதான். பக்கத்துல ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் என்னென்னலாம் இருக்கு? ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. நம்ம வர வழியில ஃபுல்லாவே ஸ்கூல் தான். ஆமா, நீங்க வேலம்மாளே 2 ஸ்கூல் இருக்கு. அது மாதிரி ஸ்கூலுக்கு பஞ்சம் இல்ல சார். எல்லா ஸ்கூலோட வேன்ஸும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே வந்துட்டு போகுது. பக்கத்துல காலேஜ் என்னென்னலாம் இருக்கு சார்? காலேஜ்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சார், ஓகே, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுமே இருக்கு. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் சுத்தியே நம்மளுக்கு நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன இருக்கு? ஹாஸ்பிட்டல்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபம் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு நியர்பையே இருக்கு சார். உங்களுக்கு அது இல்லாம நீங்க மெயின் ரோட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன கிளினிக்ஸ்ல இருந்து மெடிக்கல் ஷாப்ஸ்ல இருந்து எல்லாமே கிளினிக்ஸே ஏகப்பட்டது இருக்கு. பெரிய ஹாஸ்பிட்டல் சத்யசாய் மெடிக்கலும் நீங்க போலாம், எஸ்ஆர்எம் அதுக்குள்ளேயும் போலாம். ஆனா எல்லாமே நியர்பை தான் உங்களுக்கு. டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி, நடுவுல எந்த மார்க்கெட்டர்ஸுமே கிடையாது. டைரக்ட் ஓனர் கையில இருந்து வரதுனால நீங்க இந்த இடத்துல இருந்து வாங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட்டோட தான் நீங்க வாங்குறீங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபாய் கம்மியா இருக்கும். ஒன்னும் இல்ல சார், எழுதி வச்சுங்க சார். நீங்க உட்காந்து இந்த லொகேஷன்ல புதுசா ஒருத்தங்க லே அவுட் இப்ப போட்டாங்கன்னா கூட 3000 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் சார். நாங்க இப்ப கொடுக்குற பிரைசிங் பாத்தீங்கன்னா பிரைசிங் 2200 ரூபாய் சார். 2200. ஆனா இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபருக்காக இந்த பொங்கல் வரைக்குமே 2000 ரூபாய் கொடுக்குறோம் சார். வெறும் 2000 ரூபாயா? வெறும் 2000 ரூபாய். இதுக்கே ஆச்சரியப்படுறீங்க? என்ன இப்படி சொல்றீங்க? நான் இங்க 2500 ரூபாய் 3000 ரூபாய் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீ இன்னும் ஷாக்கா வேண்டிய விஷயத்துக்கு இன்னும் இருக்கு. ஏன்னா இதோட கைட்லைன் வேல்யூவே 2000 தான். அப்ப வெறும் 200 ரூபாய் தான் எக்ஸ்ட்ராவா? 200 ரூபாய் கூட கிடையாது சார். கைட்லைன் வேல்யூக்கே கொடுக்குறேன்னு சொல்றேன். ஆமால, இப்ப கைட்லைன் வேல்யூக்கே நீங்க சேல்ஸ் பண்றீங்க. கைட்லைன் வேல்யூக்கே நாங்க கொடுக்குறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இடம் வேணும்ன்றதுக்காக நம்ம பண்றது. அது இல்லாம ஒரு 4 பிளாட்ஸ் தான் இருக்குது, அதுக்கு மக்களுக்கு போய் சேரணும்ன்றதுக்காக. என்ன ஒண்ணா சீக்கிரம் கால் பண்ணி அத ஏன்னா ரெஸ்பான்ஸ் இதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. வெறும் 4 பிளாட் மட்டும் தாங்க இருக்கு. அந்த 4 பிளாட்டும் யாருக்கு லக் இருக்கோ அவங்க வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ என்ன இருக்கோ அதே பிரைஸுக்கு இங்க நீங்க இடத்த வாங்கிக்கலாம். பக்கத்துல அந்த ஐடி கம்பெனிஸ், வேலை வாய்ப்பு அந்த மாதிரி எல்லாம் இப்போ போகணும், வேலை பார்க்குறவங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு பக்கத்துல? ஜோகோன்றது இந்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்குது. நம்ம ஜோகோன்றது ஜிஎஸ்டிலயே உங்களுக்கு வந்தது. அதே வரும் 10 மினிட்ஸ் உங்களுக்கு டிராவல்லயே உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வேவே வந்தது. அது இல்லாம வந்து இன்டிமேட் ஃபேஷனா நம்மளுக்கு நியர்பைலயே இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு சிப்காட் அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சிருந்தாங்கன்னா மகேந்திரா சிட்டி பக்கத்துலயே இருக்கு. இங்க வேலை செய்யறவங்களுக்கு இடம் தேடிட்டு இருக்காங்க நிறைய பேர். இங்க வாங்கினவங்களே ஜோகோல ஒர்க் பண்றவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. இந்த லொகேஷன்ன்றது இங்க வேலை செய்யறவங்களுக்கே பக்காவா சூட் ஆகும். ஏன்னா தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பக்காவா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் ஆல்ரெடி இங்க தான் இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிராவல்ல ஒரு கம்மி ரேட்ல வேணும்னு கண்டிப்பா தேடுவாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்றேன். இது கம்மியா இருக்கு, உங்க பட்ஜெட்லயும் இருக்கு. இது ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவல் சார், வித் ரெராவோடவே இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 100% கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. எல்லாம் ஏபிஎஃப் ஆன ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. லோன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 to 90% நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 10% and 20% அமௌண்ட் கையில இருந்தா போதும். மீதி நம்ம எல்லாமே பேங்க் லோன்லயே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா HDFCலயும் பண்ணலாம், நம்ம SBIலயும் பண்ணலாம், டாடா கேபிட்டல், IDBI எல்லாத்துலயும் நம்ம பண்ணிடலாம். எல்லாத்துலயும் பண்ணலாம். 10% இனிஷியல் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா போதும். 90% பேங்க் லோன்ல இந்த இடத்த உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். இப்ப இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடுறேன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த இடம் செட் ஆகுமா? சாலிடா சூப்பராவே வரும் உங்களுக்கு. ஓகே, ஒரு 2 BHK என்ன ரேட்டுக்கு வரும்னு நினைக்கிறீங்க மாஸ்டர்? சார் இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 8,000 to 10,000 வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கு சார். ஓகே, ரெண்டல் இன்கம்க்குமே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு நீங்க இடம் வாங்கி ஒரு வீடை கட்டி அதை வாடகை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர்லாம் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மாசம் ஒரு 40-50,000 ரூபாய் ரெண்டல் இன்கமே உங்களுக்கு கண்டிப்பா ஷூரா வரும். ஏன்னா நான் சொல்ற ரெண்டல்ன்றது கம்மி. ஏன்னா போக அப்ரிசியேஷன் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் ஆகும் போது ரேட்டு நீங்க சிட்டி மாதிரியே உங்களுக்கு வந்துடும். அப்ப நீங்க 20,000 வச்சினாலும் வரதுக்கு ஆள் இருக்கு. கைட்லைன் வேல்யூக்கே கொடுக்குறாங்க. அதுவும் 4 பிளாட் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு அடிச்சு கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். ஆமா, முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு லக், யாருக்கு லக் இருக்கோ வந்து வாங்கிக்கோங்க. நேர்ல வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். until then bye. நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தா பெஸ்டா பண்ணி கொடுத்துறோம். பெஸ்டாவும் பண்ணி கொடுக்குறேன் சார். கேப்னு கேக்குறவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் ஃபேமிலியா வரவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணி தரேன் சார். ஃப்ரீயாவே பண்ணிடுறீங்க? ஃப்ரீயாவே பண்ணி தரேன் சார். உடனே ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. நேர்ல வாங்க, ஃப்ரீ சைட் விசிட் இருக்கு. வந்து பார்த்துட்டு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லங்க அப்புறம் பாத்துக்கலாம், ஒரு 2 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 10 நாள்ல முடிகிற வேலை இது. ஓகேங்களா? சோ சீக்கிரம் வாங்க, நேர்ல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.